சமைப்போம். ஸோ இப்போ மோகப்புரிய ஹெல்த்தி கப் கேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ரவை வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க, ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க, சால்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கீ ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் இந்த ஃப்ளாரு ரவையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனோடனே கொஞ்சம் பால் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறோம். அதையும் இது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து மில்க் பவுடர் எவ்ரிடே மில்க் பவுடர் வந்து சாக்கெட் ஒன்று இருக்குது, அது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா. ஸோ நான் 2 பேக்கெட்ஸ் எடுத்துருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணுறேன். இது கூட ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஹெல்த்தியான வெஜிடேரியன் பேக்கிங் சோடா போடுறோம். எக்கு யூஸ் பண்ணாமல் இது கப் கேக் ரெடி பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால் ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே இது ஊறட்டும். நல்லா ஊறினோடனே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஆயிலோ ஒரு கீயோ அப்ளை பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் கப்பில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் பேட்டர், அதாவது அந்த மாவை எடுத்து ஆட் பண்ணுறோம். செகண்ட் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்ரி பவுடர் இருக்குது, அந்த வந்து இது மேலே போடுறோம். நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. தேர்ட் லேயர் வந்து இந்த பேட்டர், அதாவது இந்த மாவை ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் பாதாம், ஃபோர்த் லேயர் வந்து பாதாம் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டீம் பண்ணுறது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டு கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ் இருந்ததுன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டிக்கை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் ஃபுல்லாக நைஃப்பில் வந்து சைடில் இது பண்ணி விட்டுட்டு அப்சைட் டவுனில் பண்ணிங்கன்னா சூப்பரான சுவையான ஹெல்த்தி கப் கேக் ரெடி ஆயிடுச்சு.